ஸோ ஹலோ சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது இவரை பற்றி பேசினாலே எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எலான் மஸ்க். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அவரோட கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு லாஸ்ட் எபிசோட் ஆஃப் மேங்கோஸ். இந்த எபிசோடில் ஸ்பேஸ் எக்ஸ் எப்போ கிரியேட் ஆச்சு, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் அவர் ஃபேஸ் பண்ணார் அவங்க கம்பெனி கிரியேட் பண்ணும்போது, அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், ராக்கெட் அதாவது இப்போது வேர்ல்டில் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. அப்போது ராக்கெட்னு ஒன்று எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? எதுக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஸ்பேஸுக்கு போகிறக்கு. நம்ம ஸ்பேஸுக்கு போய் அங்கே சேட்டிலைட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வருவாங்க, நம்ம நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்காக. அப்படிப்பட்ட இதுக்கு நிறைய யூஸ் பண்ணாங்க ராக்கெட்ஸை. ராக்கெட்ஸ் என்ன பண்ணும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கார்கோஸ், லோடிங்ஸ் இல்லாட்டி ஆஸ்ட்ரோனட்ஸை ஸ்பேஸில் கொண்டு போய் விட்டுட்டு வரும். பட் ராக்கெட்ஸ் கொண்டு போய் விட்டுட்டு அது வராது, அது வந்து வேஸ்ட், ஒன் டைம் யூஸ் தான். டிஷ்யூ பேப்பர் மாதிரி அப்போ இருந்த ராக்கெட்ஸ் எல்லாம் ஒரே டைம் தான் யூஸ் பண்ண முடியும், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நிறைய லாஸ் ஆச்சு. ராக்கெட்டை ஒன் டைம் மேக் பண்ணுறதுக்கே நிறைய $1 பில்லியன் செலவு பண்ணுறாங்க, அது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய லாஸ் ஆகுது. இந்த இடத்துல எலான் மஸ்க்கு ஒரு சூப்பரான ஐடியா தோணிருக்கு. ஏன் நம்ம ராக்கெட்டு போயிட்டு திரும்ப வந்து லேண்ட் ஆனால் இப்படி இருக்கும்? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இப்போ ஏரோப்ளைன் எல்லாத்தையும் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து லேண்ட் ஆகுது இல்லை, அந்த மாதிரி ராக்கெட்டும் லேண்ட் ஆனால் எப்படி இருக்கும்? எவ்வளோ மணி மிச்சமாகும்? எவ்வளோ சூப்பரான டெக்னாலஜி இது அப்படின்னு எலான் மஸ்க் யோசிக்கிறாரு. அப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கும் தான் அவங்க ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒன்று கம்பெனியை கிரியேட் பண்ணுறாரு எலான் மஸ்க். 2002 ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியை எலான் மஸ்க் கிரியேட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் பேபால் இந்த மாதிரி கம்பெனியில் இருந்திருந்தாலும் அதுலலாம் அந்த கம்பெனியை சேல் பண்ணிட்டு 2002 நியூவாக ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்பேஸ் எக்ஸ்னா என்னன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன். இது வந்து 2002 எலான் மஸ்க் கிரியேட் பண்ணுறாரு இந்த கம்பெனியை. அதாவது இந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, மேக் ஹியூமனிட்டி எ மல்டி பிளானட்டரி ஸ்பீசியஸ். அதாவது மனுஷங்களால பூமியில மட்டும் வாழ முடியும் அப்படிங்கிறத தாண்டி வேற்று கிரகத்தை, அதாவது மார்ஸ் இந்த மாதிரி நெக்ஸ்ட் பிளானட்லயும் வாழ முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணி, அது இவர் கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி மூலமா தான் போய் வரணும். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இவர் கண்டுபிடிக்கிறாரு. இவரோட இந்த கம்பெனியோட மெயின் மோட்டிவே அதுதான். அதாவது நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஏன் கிரியேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இயர்லி 2000s, அதாவது 2000 அந்த ஸ்டேஜில் ராக்கெட் எல்லாம் போச்சுன்னா போயிட்டு வந்துடும், அது நெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ண முடியாது, ஒன்றா கடலுக்குள்ளே விழுந்துடும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒன் டைம் யூஸ் தான். ராக்கெட்டு போயிட்டு திரும்பி வரும், ஆனால் செகண்ட் டைம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ராக்கெட்டை கிரியேட் பண்ணுறக்கு நிறைய $1 பில்லியன் செலவு பண்ணுறாங்க. செகண்ட் டைம் அதை யூஸும் பண்ண முடியல. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸ் ஆகுது அந்த கம்பெனிக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ராக்கெட் போயிட்டு ரிட்டர்ன் வந்து லேண்ட் ஆகிற மாதிரி டெக்னாலஜியை கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறார் ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி மூலமாக. இவர் இந்த டெக்னாலஜி கண்டுபிடிக்கலான்னு நினைக்கும் போது என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாருன்னா, சக்ஸஸுங்கிறது ஈஸியாக கிடைச்சிடாது. கண்டிப்பாக யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இவர் ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி, அதாவது ராக்கெட் போயிட்டு திரும்பி வர்ற மாதிரி டெக்னாலஜி கண்டுபிடிக்கும் போது நிறைய டைம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. ராக்கெட் போகுது வருது வெடிச்சிருது, போகுது வருது வெடிச்சிருது. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான், சுடுவான், சாவான், ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல தலைவரே. இந்த மாதிரி நிறைய டைம் இவருக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனாலே இவருக்கு நிறைய மணி லாஸும் ஆயிருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மணி லாஸ் ஆகிட்டா இதுக்கு மேலே பண்ண முடியாதுன்னு கை விட்டுருவாங்க. பட் எலான் மஸ்க் அப்படி இல்லை. எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும், எவ்வளோ மணி லாஸ் ஆனாலும் கைவிடாமல் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. அதுதான் இங்கே ஹைலைட்டு. நெக்ஸ்ட் இவரோட டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னா, இவர் சொல்லியிருப்பேன்ல, இப்போ இந்த ராக்கெட் போயிட்டு வரும்போது நிறைய டைம் இவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனாலேயே இவரால் அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ண முடியல. இவரோட ஓன் காசு நிறைய பேர்த்துக்கிட்ட, நிறைய பெரிய பெரிய கம்பெனி கிட்ட கடன் வாங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறையா கண்டுபிடிச்சி
அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறது அதுதான் ஃபால்கான். ஃபால்கான் 1 வந்து எர்த் ஆர்பிட்லயே சுத்திட்டு இருக்கும். இது வந்து இவரோட ஒரு டெக்னாலஜினே சொல்லலாம். அவரு சக்சஸ் ஆகிறது 4th ஸ்டேஜ்ல, அதாவது 4வது டைம் சக்சஸ் ஆகுறாரு ஃபால்கான் 9ங்கிற ராக்கெட்ல. இப்போ ஃபால்கான் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதான் சொல்லியிருப்பேன், ராக்கெட் கொண்டு போயிட்டு திரும்பி வந்து அதை ரெண்டா யூஸ் பண்ண முடியாம போறதுக்கு இவரோட டெக்னாலஜி போயிட்டு திரும்பி வந்து செகண்ட் டைம் ரிப்பீட்டட் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ராக்கெட்டை. ஸோ அந்த இடத்துல மணிங்கிறது நிறையாவே சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. இவரோட இன்னொரு டெக்னாலஜினே சொல்லலாம். இந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்கிறது அதாவது ஸ்பேஸுக்கு போகிற கார்கோஸ் ஆஸ்ட்ரோனட்ஸை கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுக்காக கண்டுபிடிக்கிறாரு. இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போய் வரும். அதாவது அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காக கார்கோஸ் ஆஸ்ட்ரோனட்ஸ் இவங்களெல்லாம் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக இப்படி போகும்போலான்னு கேட்பீங்க, பட் போயிட்டு திரும்பி வந்து அது யூஸ் இல்லை. இவரோட வந்து செகண்ட் டைமும் இவரோட ராக்கெட்டை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த இடத்துல இவரோட டெக்னாலஜி, இதுதான் இந்த இடத்துல ஹைலைட்டு. நெக்ஸ்ட் இவரோட சூப்பரான டெக்னாலஜினா ஸ்டார் லிங்க்னே சொல்லலாம். வேர்ல்டில் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் எல்லா இடத்துக்கும் நெட்ஒர்க்குங்கிறது கிடைக்குன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம ஒரு கண்ட்ரியில் இருப்போம், இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற டேட்டாவை பார்க்கணும்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகணும். நம்ம கண்ட்ரியில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம்னா அது இன்னொரு கண்ட்ரிலையும் பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல டேட்டா டிரான்ஸ்ஃபருங்கிறது கண்டிப்பாக நடக்கணும். அது எப்படி நடக்குதுன்னு பார்த்தா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் மூலமாக தான் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு டேட்டா போகணும்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்ஸ் மூலமாக கடல்லையே அந்த கேபிள்ஸ் போகும். அந்த கேபிள்ஸ் மூலமாக டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி நிறையா டேட்டாஸை வேர்ல்டு ஃபுல்லாக பரப்பணும்னா கண்டிப்பாக இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸுங்கிறது கண்டிப்பாக தேவை. ஆனால் இது எல்லா இடத்துலையும் இந்த கேபிள்ங்கிறது நம்மளால கொண்டு போய் சேர்த்த முடியாது. பிகாஸ் நம்ம சிட்டி அந்த மாதிரி ஏரியானா கொண்டு போயிடலாம். ஒரு ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி ஏரியாவுக்கு இந்த மாதிரி கேபிள்ஸ் போட்டு நெட்ஒர்க் கொண்டு வரங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு, ஸ்டார்லிங்க்குங்கிற ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஸ்டார்லிங்க் என்ன பண்ணுன்னா, இந்த ஸ்டார்லிங்கை ஸ்பேஸில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இது வந்து எர்த் ஆர்பிட்லேயே சுற்றிட்டு இருக்கும். எதுக்காகன்னா வேர்ல்டில் இன்னும் 40% ஆஃப் பீப்புளுக்கு நெட்ஒர்க்கே கரெக்டாக கிடைக்கிறதில்ல. ஏன்னா அவங்கெல்லாம் நெட்ஒர்க் நல்லா கிடைக்கிற இடத்த விட்டு தள்ளி இருக்கிறாங்க. அதாவது ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துல தள்ளி இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நெட்ஒர்க்கு கொண்டு போய் தர முடியல. அதனால தான் இவரோட டெக்னாலஜி ஸ்டார்லிங்க்குங்கிறது. நீங்கள் இந்த ஸ்டார்லிங்கை எர்த் ஆர்பிட்டில் விட்டீங்கன்னா எர்த் ஆர்பிட்லேயே சர்க்கிள் ஆகிட்டு இருக்கும். நம்ம அனுப்புகிற சிக்னல் அங்கே ஸ்டார்லிங்க் போய் அங்கிருந்து எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நெட்ஒர்க்குங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது சேட்டிலைட் ஃபோன் சொல்லியிருப்பாங்களா அந்த மாதிரி வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் நெட்ஒர்க்குங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த ஸ்டார்லிங்கோட ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜி இதுதான். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் எக்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் இது ராக்கெட்டை கொண்டு போய் விட்டுட்டு வந்து ஒரே யூஸில் முடியாமல் செகண்ட் டைமும் யூஸ் பண்ணுற மாதிரி எலான் மஸ்க் ஒரு சூப்பரான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரு. இதில் எனக்கு ஃபன்னான ஃபேக்ட் என்னென்னா, எனக்கு எலான் மஸ்க் பற்றியும் அவரோட கம்பெனியான ஸ்பேஸ் எக்ஸ் பற்றியும் 2020க்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு எலான் மஸ்க்னா யாருன்னு கூட தெரியாது, ஸ்பேஸ் எக்ஸுங்கிற ஒரு கம்பெனி பற்றியே தெரியாது. ஆனால் இது ஸ்டார்ட் ஆனது 2002ல். எப்போ ஸ்டார்ட் ஆனது எப்போ தெரிய வருது பார்த்தீங்களா? ஸோ வேர்ல்டு என்ன பண்ணுது, சக்ஸஸை தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ஸோ சக்ஸஸுங்கிறது ஈஸியாக கிடைச்சிடாது எல்லாத்துக்கும். இவர் வந்து 2002 அந்த டயத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி நிறையா டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இப்போ எல்லாத்தினாலையும் பேசப்படுறாரு. எலான் மஸ்க் வந்து இதுக்கு மட்டும் இல்லை, டெஸ்லா, எலான் மஸ்க்னாலே டெஸ்லாங்கிற காரை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்ட்ரியில் இல்லைனாலும் ஃபாரின் கண்ட்ரீஸில் டெஸ்லாங்கிறது நிறையா மக்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க. அவங்களோட டெஸ்லா கார்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆட்டோவாக ட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னாலஜியெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ எலான் மஸ்கோட டெக்னாலஜினா ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்டார்லிங், டிராகன்ங்கிற ஸ்பேஸ்ஷிப், இந்த மாதிரி டெஸ்லா கார்ஸ், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வச்சுருக்கிறாரு. எலான் மஸ்க்னு சொன்னாலே இவ்வளோ டெக்னாலஜி அவர் கண்டுபிடிச்சதை நம்ம எல்லாம் பேசுகிறோம். ஸோ இவரோட டெக்னாலஜி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இவர் ஓப்பனை கூடயும் அதாவது ஃபவுண்டர் பார்ட்னராக இருக்கான்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் ஓப்பனைக்கு இவருக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்த ஓப்பனை வீடியோலேயும் நான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் இவரை பற்றி. நெக்ஸ்ட்டு இவரோட டெக்னாலஜிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட்டு இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னா,
நான் ஏஐ டேட்டா சென்டர் வீடியோல சொல்லியிருப்பேன். டேட்டா சென்டர் வைக்கிறதுக்கு ரொம்ப செலவாகுது. அதாவது அதாவது நம்ம எர்த்ல வச்சா நெறைய இடம் செலவாகுது. கூலண்ட்டுக்கு நெறைய தண்ணி செலவாகுது. நெறைய கரண்ட் செலவாகுதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். அதாவது என்ன பண்றாங்க, டேட்டா சென்டர்ஸ ஸ்பேஸுக்கு கொண்டு போயிரலான்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டா என்ன நடக்கும்னா, இப்போ அதாவது எர்த்ல வச்சா தான் நெறைய ஸ்பேஸ் தேவைப்படும். நெறைய இடம் தேவைப்படும். அதாவது டேட்டா சென்டர்ஸ் பில்ட் பண்ண நெறைய இடம் தேவைப்படும். ஆனா ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டா இடம் மிச்சம். இங்க எர்த்ல வச்சா கூலண்ட்டுக்கு நெறைய தண்ணி, ஏர் கண்டிஷனர்ஸ் இந்த மாரி கூல் பண்றதுக்கு டேட்டா சென்டர்ஸ் கூல் பண்றதுக்கு நெறைய டெக்னாலஜி வேணும். ஆனா ஸ்பேஸ்ல போயிட்டா அங்க வந்து இவ்வளோ ஹீட் இருக்காது. -டிகிரில தான் இருக்கும். ஸோ கூல் பண்றதுக்கும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸ்பேஸ்னாலே தெரியும் நம்ம சூரியன் பக்கத்திலேயே இருக்கிறாரு. ஸோ எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஃப்ரீயாவே கிடைக்கும். நம்ம எர்த்லலாம் நீங்க எவ்வளோதான் சோலார் பேனல் வச்சாலும், அந்த 100% சன்லேருந்து வர எலக்ட்ரிசிட்டி உங்கள யாருனாலும் எடுக்க முடியாது. 40% மட்டும் தான் எடுக்க முடியும். மீதி எல்லாமே எனர்ஜி லாஸ், ஹீட் லாஸ்ன்னு நெறைய போயிரும். ஸோ 40% மட்டும் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். சோலார் பேனலே வச்சாலும். 100% நம்மளால எடுக்கிறது கஷ்டம். பட் ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டா அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். பிகாஸ் சன் பக்கத்திலேயே இருக்கிறதுனால 40%ல 100% எலக்ட்ரிசிட்டி சன் சோர்ஸ்லேருந்து நம்மளால எடுக்க முடியும். ஸோ அதுவும் நம்மளுக்கு செலவு மிச்சமாகுது. ஸோ இது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் தான் இது. இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் கேள்விப்பட்டுக்கிறேன். பட் என்னோட இது எதுன்னா இந்த மாதிரி கொண்டு போயிட்டா ரொம்பவே பெனிஃபிட் அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த இடத்துல எலான் மஸ்க் என்ன பண்றாரு, அந்த டேட்டா சென்டர்ஸ் கொண்டு போயிட்டு திரும்ப அந்த ராக்கெட் வரணும்னா எலான் மஸ்கோட டெக்னாலஜி மூலமா தான் அந்த டேட்டா சென்டர்ஸை கொண்டு போகணும். ஸோ யாரு தான் எவ்வளோ பெரிய ஏஐ இருந்தாலும் எவ்வளோ பெரிய டேட்டா சென்டர் இருந்தாலும் இப்போ கடைசியில் எல்லாரும் எலான் மஸ்கோட டெக்னாலஜிக்கு தான் வர்றாங்க. பிகாஸ் இப்போ இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் ஸ்பேஸுக்கு கொண்டு போகணும்னா எலான் மஸ்க் அவரோட டெக்னாலஜி கண்டிப்பாக முக்கியம். ஸோ எலான் மஸ்கோட டெக்னாலஜி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்க. ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இங்கே இருக்கிறத விட ஸ்பேஸில் இருந்தால் எவ்வளவோ இடம் இந்த மாதிரி நிறைய செலவு மிச்சமாகும். ஆனால் இதில் என்ன முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இங்கே இருந்தால், அதாவது எர்த்தில் இருந்தால் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா டேட்டா சென்டர்லேருந்து உங்கள் டிவைஸுக்கு வர்றதுங்கிறது சீக்கிரம் நடக்கும். பிகாஸ் நீங்கள் எப்படி இருந்தாலும் எர்த்தில் இருப்பீங்க, அந்த டேட்டா சென்டரும் எர்த்தில் தான் இருக்கும். டவர் விட்டு டவர் அந்த மாதிரி டேட்டா சென்டருக்கு டேட்டாஸ் போய் வர்றது சீக்கிரம் நடக்கும். ஆனால் ஸ்பேஸில் இருந்தால் சேட்டிலைட் கம்யூனிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லா நேரமும் கரெக்டான டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்பேஸுக்கு டேட்டா சென்டர் போயிடுச்சுன்னா இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். பட் இவர் இதுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி கண்டிப்பாக கண்டுபிடிப்பாரு. கண்டுபிடிச்சா சூப்பராக இருக்கும். என்னோட கருத்து என்னன்னா, ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இங்கே இருக்கிறத விட ஸ்பேஸில் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. உங்களுக்கு எங்கே இருந்தால் சூப்பராக இருக்குங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதுதான் நம்ம மேங்கோ சீசனில் கடைசி எபிசோடான ஸ்பேஸ் எக்ஸ். இந்த வீடியோவில் ஸ்பேஸ் எக்ஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஏஐ கண்டென்ட்டோட பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஏஐ கண்டென்ட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், பை.